ஹலோ எவ்ரிபடி, எல்லாத்துக்கும் குட்டி பிரதீப் டிராகனை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவரை பற்றி பெரிய ஒரு விளக்கம் சொல்கிறதுக்கு தேவையே படாது. ஏன்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவிலையும் அவரை பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்க. கூஃபிஞ்சன்ட்டு ஆட்டத்தை பற்றி செஸ்ஸோட மற்றவங்ககிட்ட காம்படிஷன் போட்டு அந்த செஸ்ஸில் தோற்றவங்க கிட்ட டான்ஸ் ஆட சொல்லி கேட்குறது, சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது, அப்படியெல்லாம் செஞ்சுருக்காரு. நம்ம அது கண்டும் இருக்கோம், ரசிச்சும் இருக்கோம், லைக்கும் போட்டிருக்கோம். சரியா? அவரோட காதல் கதையை பற்றி சில பேர்த்துக்கு தெரியாதா இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக. இந்த வீடியோவுக்கு கீழே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை அனுப்புங்க. இவர் ஒரு நாள் டெல்லிக்கு மெச்சாட போயிருக்காரு அவங்க அப்பா கூட செஸ் கேம் ஒன்று. சரியா? அந்த டைமில் இவருக்கு மூட் அப்செட், ஏன்னு தெரியலை. சரி, மறக்காமல் இந்த எல்லா மேட்ச்லையும் தோற்றுக்கிட்டே வந்தார். அவர் வைக்கிற மூவெல்லாம் மைண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்துச்சு. இவர் என்ன செஞ்சார், ஷாஜஹான் படத்தில் வகலை போய்ட்டு ஒரு ஓரத்தில் ஒரு ஆத்தோரத்தில் நின்றார். அந்த டைமில் ஒரு பொண்ணு ஒன்று வந்து இவர்கிட்ட ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் தந்திருக்கு. எப்படியோ ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி கதை தான் இது. இவருக்கு ஒன்றுமே புரியலை, அங்கிட்டு இங்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தார். இப்போ தான் ஒரு அந்த புள்ள மோட்டிவேஷன் பண்ணனால இவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட். இந்த கான்ஃபிடென்ட்டில் என்ன செய்கிறது அப்படி இப்படின்னு ஆளுக்கு புரியவே இல்லை. அங்கிட்டு இங்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருந்தார். அப்புறமேல தான் மெச்சுக்கு போயிட்டு ஒவ்வொரு மூலையும் அனல் பறக்குது. எல்லா மூலையும் வின் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி நம்பரை வாங்க போகிற நேரத்தில் அந்த புள்ள அவங்களோட ஊருக்கே போயிடுச்சு. நீ என்ன கொடுமை, கால கொடுமை தானே, நீ என்ன செய்ய. அவரும் அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டார். இன்னும் அந்த புள்ள ஏதோ லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கு போல. அந்த லெட்டர் அப்படியே பத்திரமா அவர்கிட்ட வச்சிருந்தாரு, இன்னும் வச்சும் இருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.